வணக்கம், வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்ட் சேனல். நம்ம நிறைய Android ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நியூ பைப் அப்படின்னு சொல்லிட்டு இதை Androidலேருந்தே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ Android போயிடலாம். இதில் போயிட்டு நீங்கள் நியூ பைப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? NEW நியூ ஸ்பேஸ் பைப் PIPE நியூ பைப். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பைப் லைட் வெயிட் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக, ரைட்டா? இதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லெகசின்னு போட்டிருக்கு, நியூ பைப் லெகசி லைட் வெயிட்னு சொல்லிட்டு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ரைவசி செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப் நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஆனால் இந்த யூடியூப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இதை கொண்டு வந்துருக்குறாங்க நியூ பைப் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் அத்தனையுமே இதில் கொண்டு வந்துருக்குறாங்க. சூப்பர்பான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன நியூ பைப் ஆப்பு. வீடியோஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங், சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, வாட்ஸ் நியூ, புக் மார்க், டவுன்லோட்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும், நீங்கள் புக் மார்க் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும், எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சைன்இன்னே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதே நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் சைன்இன் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இதில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா கூகுளால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் கிடையாது, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட சேனலை எடுத்துக்கிறேன். ஸோ நோ எக்ஸ்டென்ஸ் சர்ச் பண்ணிங்க, நாலேஜ் எக்ஸ்டெண்டட் என்னோட சேனல் வருது. ஸோ இந்த சேனலில் பிளாக்டு வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது, பாப்அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வீடியோவோ இல்லை ஆடியோவோ டவுன்லோட் பண்ணால் நான் டவுன்லோட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆடியோட குவாலிட்டி பேஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணால் செப்பரேட்டாக வீடியோவையும் தனியாக நல்லா டவுன்லோட் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபைல்ஸோட நேம் இருக்கும், டிஃபால்ட் ஃபைல் நேம் இருக்கும், அதை நான் ரீநேம் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராசஸரோட கோர்ஸை பேஸ் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ அதோட ப்ராசஸர் த்ரெட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நான் இப்போ இங்கே ஆடியோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் ஆடியோ டவுன்லோட்ஸில் போய் உட்காந்துரும். ஸோ செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது ஒரு சூப்பரான ஆப்ஷனு. அதுமாதிரி பாப்அப், இது ஒரு சூப்பர் ஆப்ஷனு. ஸோ இப்போ நான் பார்க்குற இந்த வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நான் பாப்அப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா பாப்அப் மோடு கொண்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ பாப்அப் மோடு கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைரெக்டாக பாப்அப் எப்படியும் ப்ளே ஆகலாம். இல்லை நான் இது இந்த ஆப் விட்டு வெளியில் வந்துட்டால் கூட எனக்கு இந்த பாப்அப் அவைலபிளாக இருக்கும், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாப்அப்பை நான் என்ன பண்ணலாம், ரீசைஸும் பண்ணிக்கலாம் ஓகே, ஸோ ரீசைஸும் நல்லா பண்ண முடியும், பொசிஷனும் மூவ் பண்ணிக்க முடியும். மீன் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஒரு பொசிஷன் வச்சுட்டு என்கிட்ட ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது மாதிரி ஒரு நியூஸ் ப்ரௌஸ் பண்ணியும் பார்க்க முடியும் என்னோட. ஸோ இது மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆக்சுவல் ஆப்கே போய்டும் உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் இதை ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா இந்த பாப்அப் போல் பேக்ரவுண்டை எடுத்துக்கலாம். இப்போ பாப்அப் எடுத்துக்கிறேன், பாப்அப் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு வெளியில் ப்ளே பண்ண முடியுது, ஓகே ஃபைன். ஆனால் இதை நீங்கள் ப்ளே பண்ண விட்டுட்டு ஸோ பாப்அப்பை ஆப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ப்ளே பண்ண முடியுன்றது கிடையாது. மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ கூட எனக்கு ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, எனக்கு ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. இதுமாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வேணும்னா நீங்கள் அதை பே பண்ணணும், உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய சேனல்ஸு, அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பர்பான ஆப்பை, கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருக்க வேண்டிய ஆப்பு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆடியோ வீடியோ செப்பரேட்டாக உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆட்ஸ் கிடையவே கிடையாது, அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் உங்களுக்கு. ஓகே, இதில் எந்த வீடியோ எடுத்து ப்ளே பண்ணாலும் சரி அதில் ஆட்ஸ் வரும் கண்டிப்பாக, ரைட்டா? யூடியூப் சேனல்ஸ் எடுத்துக்கோ, பிஹைண்ட் வுட்ஸு இல்லை எது வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள். நியூஸ் கிளிட்ஸ், பிஹைண்ட் வுட்ஸ், என்ன மாதிரி பெஸ்ட்டு சேனல்ஸ் எடுத்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு அதில்
ஆட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் இது மூலிமா ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸே வராது. டோட்டலாக வந்துட்டு ஆட்ஸ் ஃப்ரீயாக பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். I'll be coming up with some other video.